வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தில்லியை நோக்கி டெல்லி சலோ அப்படின்ற பெயரில் விவசாயிகள் தில்லியை நோக்கி ஒரு பெரும் பேரணி போராட்டம் இதை மையமாக வைத்து 2 நாட்களுக்கு முன்னாடி ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பகுதி, பஞ்சாப், இந்த 3 மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் வந்துட்டு ஒரு பெரும் படையோட தில்லியை நோக்கி போராட்டம் பண்ணுறதுக்காக போனாங்க. ஸோ தில்லியினுடைய எல்லைகள் எல்லாமே வந்துட்டு ஹரியானா பார்டரில் வந்துட்டு அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கான பல வேலைகளையும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், மத்திய கமாண்டோ படை, கம்பெனி இராணுவம் இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து அதை தடுக்கக்கூடிய வேலையை செய்திருந்தாங்க. ஸோ அவர்கள் இங்கிருந்து போகும் பொழுதே வந்துட்டு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள், தட் இஸ் அரிசி, பருப்பு, இந்த மாதிரியான பொருட்களோடையே வந்து போராட்டத்துக்கு கிளம்பிட்டாங்க. எப்படி 2020-21 ஒரு பெரும் போராட்டம், ஒரு பெரும் கலவரம் நடந்ததோ அதே மாதிரியான மாடலில் இப்பயும் வந்துட்டு நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த முறை அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லா விவசாய பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றத வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போக நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு கடன் வழங்குறதுல பல ஸ்கீம்ஸ் கொடுக்கணும். போன முறை போராட்டம் நடந்தது இல்லையா, ஸோ அதில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நினைவு சின்ன மாதிரியான விஷயங்களை அந்த எல்லை பகுதியில் வைக்கணும். அடுத்தது போன முறை வன்முறையில் கேசஸ், பெண்டிங் கேசஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை வந்துட்டு வாபஸ் பெறணும். இந்த மாதிரி பல கோரிக்கைகள் அவங்க முன்வைத்து ஒரு பெரும் போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு மத்திய அரசாங்கம் டே 1லேருந்தே வந்துட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ பேச்சுவார்த்தை தொடர்ந்து வந்துட்டு தோல்வி அடைந்துட்டு இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போதே அந்த விவசாய சங்கத்தினர் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு மற்ற கோரிக்கைகள் அப்படின்றது ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த விவசாய பொருட்கள், எல்லா பொருட்களுக்குமான எம்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குறதுல மத்திய அரசாங்கம் அது பாசிபிள் கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. சமீபத்தில் பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை பேசும் பொழுது, காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது 2 பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கினாங்க, இப்போ 22 பொருட்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. பொருளாதார நிபுணர்கள் பேசும் பொழுது கிட்டத்தட்ட 12 பொருட்களுக்கு மேலே குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்றது வந்துட்டு 12 பொருட்களுக்கு மேற்பட்ட விவசாய பொருட்களுக்கு வழங்கிக்கிட்டு இருந்தாலும் அது சட்டமாக்கப்படலை. இப்போ வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆதரவு விலை இதை மட்டுமே சட்டமாக்கணும் அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியை நெருங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே வந்துட்டு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கணும் அப்படின்னா அது 40 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டே வந்துட்டு 45 லட்சம் கோடி ரூபாயாக இருக்குது. ஸோ இதில் இவர்களுக்கான எல்லாவற்றுக்குமான மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எம்எஸ்பி வழங்கணும் அப்படின்னா 40 லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு இதற்கு மட்டுமே தேவைப்படும். அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போதைக்கு வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 10 லட்சம் கோடி அப்படின்றது வந்துட்டு அந்த அளவே உள்துறையில் உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு ஒவ்வொரு தடவையும் அலாட் பண்ணக்கூடிய தொகை அப்படின்னு பார்த்தோம்னா தேசம் முழுவதும் சேர்ந்து 11 லட்சம் கோடி ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கான தொகையை வந்துட்டு இதற்கு அலாட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த 40 லட்சம் கோடி எல்லா பொருட்களுக்கும் அப்படின்றது பாசிபிள் கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் அதை சட்டமாக்குறதும் பாசிபிள் கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதற்கு இங்கே இருக்கக்கூடிய அப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. ஆம் ஆத்மியிலேருந்து, திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து, காங்கிரஸ்லேருந்து, தமிழகத்தில் திமுகலேருந்து எல்லாருமே வந்துட்டு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ விவசாயிகளை நீங்கள் ரோடில் கையேந்து விடுறீங்களே, இந்த கவர்மெண்ட் உருப்படுமா அப்படின்ற மாதிரி சாபங்கள்லாம் கூட விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்றது விவசாயிகளுக்கான பிரச்சனை அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. பர்டிகுலராக ஹரியானா, உத்தரப்பிரதேசம் அண்ட் பஞ்சாப், இந்த 3 மாநில விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குதா? ஏன் மற்ற மாநிலங்களில், இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் வெறும் 3 மாநிலத்தில், அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பகுதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான், பஞ்சாப் அண்ட் ஹரியானா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப குட்டி மாநிலங்கள். ஸோ இந்த 2 மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள், உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒரு பகுதி விவசாயிகள், இவர்கள் மட்டும் ஏன் போராட்டம் பண்ணுறாங்க? ஏன் மற்ற மாநில விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை இல்லையா? ஏன் அவங்க போராட்டத்துக்கு வரல? ஒருத்தர் கூட வரலையே ஏன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அண்ட் அடுத்தது, விவசாயிகளுக்கு நம்ம செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் முடியா, அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் ஒவ்வொரு வருஷமும். இது யார் செலுத்துவது? நம்மளுடைய வரியிலேருந்து தான் செலுத்துவாங்க.
ஸோ ஆஸ் எ சிட்டிசனாக எல்லாருமே விவசாயிகளுக்காக அவங்களுடைய டேக்ஸ் செலுத்தக்கூடிய வரி, இன்றைக்கி வாங்கக்கூடிய பொருட்களினுடைய விலை எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆகும் அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்குவோமா? நாம் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நாம் வாய்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம எமோஷ்னலாக அணுக முடியாது. ப்ராக்டிக்கலாக எவ்வளோ விஷயங்கள் செட் ஆகுமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் நாம் அணுக முடியும். விவசாயிகள் நம்ம ஒரு சில விஷயங்கள், தமிழன் விவசாயிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மக்களை ஈஸியாக எமோஷ்னல் ஆக்கிட சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி இந்த விஷயங்களை எமோஷ்னலாக அணுகக்கூடாது. ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு செட் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் செட் ஆகும். அடுத்தது, நேற்றுக்கு இரவு வரைக்கும் பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இதற்கு முன்னாடியும் கூட அந்த விவசாய சட்டங்கள் வரும் பொழுதும் சரி, அந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட அவங்க ஒரு முடிவோடு தான் போயிருக்கிறாங்க. போராட்டம் பண்ணணும்னு போகிறவங்க அவர்கள் அரசாங்கத்தோட சண்டை போடக்கூடிய அளவில் தான் இருக்கிறாங்க. ஸோ அமைதி போராட்டத்திற்கான ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க. ஸோ அமைதி போராட்டமாக அது இல்லை. நேற்றுக்கே ஒரு 60-70 பேர் வரைக்கும் காயமடைந்திருக்கிறாங்க. கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டிருக்குது. ஸோ மீடியாக்கள் பெரும்பாலும் லெஃப்டிஸ்ட் மீடியாக்கள் எல்லாருமே விவசாயிகளை இதை வைத்து, அதாவது இதற்கு முன்னாடி இந்திய அலையன்ஸ் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல் போன முறை மாதிரியான ஒரு முயற்சியை, ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது இப்போதைக்கு ராகுல் காந்தி நாங்கள் அரசாங்கத்திற்கு வந்தோம் அப்படின்னா அதை சட்டமாக்குவோம், எம்எஸ்பி வழங்குறதை சட்டமாக்குவோம்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவரை நோக்கி சில கேள்விகளும் எழுப்புகிறாங்க. நீங்கள் சட்டமாக்குறதுக்கு நிறைய மாநிலங்களில் காங்கிரஸ் ஆள்றாங்க, அந்த மாநிலங்களில் இப்போவே சட்டமாக்கலாமே அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கை கேட்குறாங்க. அதற்கு அவருடைய தரப்புலேருந்து பதில் இல்லை. ஸோ தெரியும் ப்ராக்டிக்கலாக எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு விவசாயிகளை வைத்து அரசியல் காய் நகர்த்துறாங்க இந்திய அலையன்ஸை சேர்ந்த அரசியல்வாதிகள். இது எவ்வளோ நாள் போகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது எவ்வளோ நாள் போனாலும் ப்ராக்டிக்கலாக அவங்க வைக்கக்கூடிய எம்எஸ்பி கோரிக்கை அப்படின்றது நிறைவேற்றவே முடியாது அப்படின்றத அரசாங்கம் சொல்லிட்டாங்க. இந்த அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் அவங்க விவசாயிகள் கிடையாது, மண்டி வியாபாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாமளும் அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நாம் 2 மடங்கு வரி செலுத்துவதற்கு தயாராக இருக்கணும். ஏன்னா அந்த பணம் நம்மளுடைய வரியிலிருந்து தான் கொடுக்கப்பட போகுது. ஸோ 40 லட்சம் கோடி ரூபாய் வேணும் அப்படின்னா நாம் 2 மடங்கு வரி செலுத்துவதற்கு தயாராக இருக்கணும். ஸோ எமோஷ்னலாக அணுகாமல் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது தானா அப்படின்றது தெரியும். மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.